யாழ்ப்பாணத்திற்கும் மதுரைக்கும் இடையில் புதியதொரு விமான சேவை மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று உத்தியோகபூர்வமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு நல்லதொரு வரவேற்பை பெற்றுள்ள இந்த நிலையில் மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான புதிய விமான சேவையினை மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான இந்த புதிய விமான சேவை எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பது சம்பந்தமாகவும், இந்த விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு முதற்கட்டமாக எடுக்கப்பட்டுள்ள, அதாவது இந்திய தரப்பிலும் இலங்கை தரப்பிலும் அதற்கும் மேலாக யாழ்ப்பாணத்தில் எடுத்துள்ள முன்னாயத்த நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும், இந்த விமான சேவையின் ஊடாக வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் எவ்வாறான வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ள கூடும் என்பது சம்பந்தமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உள்ளூர் விமான சேவைகளில் ஈடுபட்டு வந்திருந்த பலாலி விமான நிலையம் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் தரம் உயர்த்தப்பட்டு அல்லது விரிவாக்கப்பட்டு சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தது. இதன்படி இந்தியாவின் தமிழகத்தின் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவைகள் நடைபெற்று வந்திருந்தன. அந்த வகையில் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவையை விஸ்தரிப்பதற்காக இன்னும் ஒரு விமான சேவை நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை புதியதொரு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்தியாவின் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு இடையிலான இண்டிகோ ஏர்லைன்ஸின் விமான போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இது கோலாகலமாக நடைபெற்றிருந்த இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இண்டிகோ ஏர்லைன்ஸின் விமான சேவையானது வாரத்தில் 7 நாளும் தனது சேவையினை வழங்குவதால் அதிகளவிலான பயணிகள் அந்த விமான சேவையின் ஊடாக தங்களது பயணத்தினை மேற்கொள்வதற்கான முற்பதிவுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் உள்ள பயணிகளும் இலங்கையினைச் சேர்ந்த குறிப்பாக வடபுலத்தில் உள்ள தமிழர்களும் இந்த விமான சேவை ஊடாக தங்களது பயணங்களை மேற்கொள்வதற்கான முற்பதிவுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி சேவைகளாக நடைபெற்று வருகின்ற இந்த சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான அந்த விமான சேவைக்கான நேர கட்டுப்பாடுகளும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பாக சென்னையில் இருந்து மதியம் 1:55க்கு புறப்படும் அந்த விமானம் சரியாக மாலை 3:10 மணியளவில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும். அதற்கு பின்னர் மீண்டும் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 3:55 மணிக்கு புறப்படும் அந்த விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு 5:10 மணியளவில் சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விமான சேவை ஊடாக 75 நிமிடங்களில் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கோ பயணிகள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்த விமான நிலையத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குறுகிய நேர பயணமானது அனைவருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவையூடாக வர வேண்டும் என்றால் அது கொழும்பு நோக்கிய பயணமாகத்தான் அவர்களுக்கு இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது பலாலி விமான நிலையத்திற்கு தமிழகத்தில் இருந்து அல்லது சென்னையில் இருந்து பயணிகள் நேரடியாக யாழ்ப்பாணத்திற்கு, அதாவது தமிழர்களுடைய பகுதிகளுக்கு அவர்கள் வந்திறங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதால் இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த விமான சேவை ஒரு வரவேற்பை பெற்றதாக தற்பொழுது காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் சென்னை யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான விமான சேவைகள் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக இந்தியா மற்றும் இலங்கை அதிகாரிகள் மிகுந்த கவனத்தை செலுத்தி வருகின்றனர். அதாவது மதுரை யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான விமான சேவையினை மிக விரைவில் ஆரம்பிப்பதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் முதற்கட்ட நடவடிக்கைகளாக இலங்கையின் விமான சேவைகளுக்கு பொறுப்பான அமைச்சுகளின் அதிகாரிகள் இந்தியாவின் தனியார் விமான சேவைகளை நடத்துகின்ற அதிகாரிகளுடன் தொடர்புகளை மேற்கொண்டு இந்த விமான சேவையினை ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கொழும்பிற்கும் மதுரைக்கும் இடையிலான விமான சேவைகளில் ஈடுபட்டு வருகின்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதிகாரிகளுடன் இலங்கை போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விமான சேவையானது, அதாவது மதுரைக்கும் கொழும்புக்கும் இடையிலான விமான சேவையானது கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது வரை வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த விமான சேவை நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அவர்கள் ஊடாக மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தைகளில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவன அதிகாரிகள் இந்த மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவைகளை நடத்துவதற்கு தாங்கள் ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், இதன்படி மிக விரைவில் இந்த மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பினை இந்தியாவினை தளமாக கொண்டு இயங்குகின்ற செய்தி நிறுவனங்கள் இன்று மாலையில் இருந்து அவை பிரதான செய்திகளாக பரப்பி வருகின்றன. அந்த வகையில் மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவை
மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக யாழ்ப்பாணத்திலும் இன்று ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர் தலைமையில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த கலந்துரையாடலில் பலாலி சர்வதேச விமான நிலையம் தற்பொழுது உள்ள நிலையினை விரிவாக்கி அதனை விஸ்தரித்து ஏனைய விமான சேவைகள், குறிப்பாக நெடுந்தூர விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கான உள்கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். அதனையும் தாண்டி விமான சேவைகளை நடத்துகின்ற நிறுவனங்களின் அதிகாரிகளும் பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்குள் பணியாற்றுகின்ற உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கலந்துரையாடலிலும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை எவ்வாறு விரிவாக்கலாம் அல்லது அதனுடைய சேவைகளை எவ்வாறு விரிவாக்கலாம் என்பது சம்பந்தமாக விரிவான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவை அனைத்தினையும் வைத்து பார்க்கும்போது மிக விரைவில் மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்திய அரசாங்க மட்டத்திலோ அல்லது இலங்கை அரசாங்க மட்டத்திலோ இந்த விமான சேவை இத்தனையாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்று எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவலும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் இந்த விமான சேவை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளாக பேச்சுவார்த்தைகள் அல்லது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு மேலாக விமான நிலைய விஸ்தரிப்புக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவை அனைத்தினையும் வைத்துத்தான் இந்த விமான சேவையானது மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று உறுதியாக கூற முடிகின்றது. அந்த வகையில் இரு அரசாங்கத்தினாலும் இந்த விமான சேவை, அதாவது மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிப்பது தொடர்பிலான அறிவிப்புகள் அல்லது திகதி அறிவிப்புகள் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.